வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குருமா. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா கழுவி எடுத்துக்கணும். இப்போ குக்கர் எடுத்துட்டு அதில் மட்டனை சேர்த்துக்கணும். இப்போ நம்ம மட்டனை வேக வைக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். 1/2 செம்பு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை மூடி ஸ்டவ்வில் வச்சிடலாம். இப்போ குருமா செய்ய மசாலா ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நான் 2 வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ அதை சேர்த்தாச்சு. லைட்டாக வதங்கினாலே போதும். நெக்ஸ்ட்டு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன், பெரிய தக்காளி. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக வதங்கினாலே போதும். நம்ம அரைக்க தான் போகிறோம். இப்போ வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஆற வச்சு தான் மிக்சி ஜாரில் போடணும். மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். குருமாவுக்கு தேவையான இன்னொரு மசாலா: லவங்க, பட்டை, ஏலக்காய், கசகசா, கல்பாசி, பிரியாணி இலை, முந்திரி, சோம்பு, பச்சை மிளகா, தேங்காய். இது எல்லாத்தையும் நம்ம ஆல்ரெடி தக்காளி வெங்காயம் வதக்கி எடுத்த பாத்திரத்திலே சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பொன்னிறமாக ஆனால் போதும். கூடவே இஞ்சி பூண்டையும் சேர்த்துக்கணும். ஒரு 5 பூண்டு, அரை துண்டு இஞ்சி சேர்த்துக்கணும். இப்போ நம்ம இதை வறுத்தாச்சு. இதை ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு தான் அரைக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம குருமா செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சிக்கன் செஞ்ச எண்ணெயை தான் ஊற்றிருக்கேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளியும் வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. ஆறினோடனே அதில் 4 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த குருமா ரைஸு, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ நம்ம வேக வச்ச மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டன் குக்கரில் ஒரு 20 விசில் வர வேக வைக்கணும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும் கறி. இப்போ தேவையான அளவு தண்ணீர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். குருமா நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இப்போ லாஸ்ட்டாக கருவேப்பிலை தூவிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான மட்டன் குருமா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.